Taste the Daily. மத சண்டைகளோ சாதி சண்டைகளோ எதுவுமின்றி அனைத்து மக்களும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்த காலம் அதிமுக ஆட்சி காலம் என்று கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மக்கள் மத்தியில் எழுச்சியுரையாற்றிய புரட்சி தமிழர் இஸ்லாமிய மக்களின் புனித ஹஜ் பயணத்திற்காக மாநில நிதியில் இருந்து ஆண்டுதோறும் 6 கோடி நிதி ஒதுக்கியதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்தான் பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம். இந்த இஸ்லாமிய பெருமக்கள் நிறைந்த பகுதி சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்லாமிய பெருமக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி 31 ஆண்டு காலம் இந்த தமிழகத்திலே ஆண்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அந்த காலகட்டத்தில் மத சண்டை கிடையாது, ஜாதி சண்டை கிடையாது. எனக்கு அத்தனை பேரும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்த காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலம் என்பதை நேரத்திலே கோடிட்டு காட்டி இன்றைக்கு இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய பெருமக்கள் அம்மா இடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். புனித ரமலான் மாதத்தில் பள்ளி வாசலுக்கு நோன்பு கட்சி தயாரிக்க அரிசி வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று ஆண்டுதோறும் ரமலான் நோன்பு மாதத்தில் அந்த நோன்பு கட்சி தயாரிக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சுமார் 5400 மெட்ரிக் டன் அரிசி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசு. நாகூர் தர்கா சந்தனக்கூடு விழாவிற்கு விளையலார் சந்தன கட்டை வேண்டும் என்று இஸ்லாமிய பெருமக்கள் கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்று மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதே நாகூர் தர்கா சந்தனக்கூடு விழாவிற்கு விளையலார் சந்தன கட்டை கொடுத்தோம். அதை கடைபிடித்து அண்ணா திமுக அரசாங்கமும் அந்த நாகூர் தர்கா சந்தனக்கூடு விழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்டைகளை விலையில்லாமல் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள மத்திய அரசு மானியம் கொடுத்து வந்தது. ஆனால் திடீரென்று 2019 ஆண்டு நிறுத்தப்பட்டு விட்டது. உடனடியாக இஸ்லாமிய பெருமக்கள் என்னை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். இந்த ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு மாநில அரசாங்கம் மானியம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கையிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மாநில நிதியிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் 6 கோடி ரூபாய் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது.